இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்பா. அப்பயே சாப்பிட்டேன்பா. பசி எடுத்துச்சா? அம்மா செஞ்சுட்டு இருக்கும் போதே எடுத்து வாயில போட்டுக்கிட்டேன். வயிறார சாப்பிட்டியா? வாங்க பாட்டி. அம்மா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன்பா. சரிம்மா. ராசு, நம்ம வீட்ல ஒரு கூத்து நடக்குது தெரியுமா? அத்தை, அவர் சாப்பிட்டு முடிக்கட்டுமே. பரவாயில்ல சொல்லுமா. இந்த வீட்டுல தினம் தினம் ஒரு கூத்து நடக்கதானே செய்யுது. ஆமா, இன்னைக்கு என்னாச்சு? ஐயா, நீங்க சாப்பிட்டு முடிங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா நடந்திருக்காட்டிருக்க. சரி சொல்லுங்க, கேட்டுட்டே சாப்பிடுறேன். ஒன்றும் இல்லைப்பா. ஜனனி இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல, கொஞ்சம் மாறி இருக்கா. காலையில் கோலம் போடுறா, அப்புறம் காஃபி எப்படி வைக்கணும்னு கேட்டு எல்லாருக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்து அமராவதி அக்கா அவளை தனியாக கூட்டிகிட்டு போய், நீ என்ன இப்போ துளசி கூட சேர்ந்துட்டியா, துளசி டீம் ஆயிட்டியான்னு தேவையில்லாமல் நோண்டி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அம்மா தான் கூப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க. அதுக்காகத்தான் எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்கப்பா, வேற ஒன்றும் இல்லை. காவேரி, அமராவதி கூப்பிடு. பாரு துளசி. ஐயா, நீங்க கோவப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பிரச்சனையை வேற மாதிரி தான் தீர்க்கணும். இல்ல துளசி, வர வர அவளுக்கு திமிரு அதிகமாயிருச்சு. காவேரி கூப்பிடுன்னு சொன்னல. என்ன துளசி? காவேரி, ஒரு நிமிஷம் உட்காரு. ஐயா ப்ளீஸ், நடந்த பிரச்சனையை விடுங்க. நடக்க வேண்டியதை சரி பண்ணாதான் நல்லது. அப்பவும் இப்படிதான் சொன்ன, இப்பவும் இப்படிதான் சொல்ற. என்ன மாதிரி திட்டம், என்ன ஏதுன்னு ஒன்னும் சொல்லவே மாட்டேங்கிறியே. அம்பலம், நீயே கேளு. பெரிய ரகசியம் இருக்கும் போலயே. விட்டா கிண்டல் பண்ணுவியே. இருங்க, துளசி ஏதோ மனசுல நினைச்சிருக்கா. துளசி, நீ என்னன்னு சொல்லுமா. ஐயா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ரம்யாக்கும் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும், உண்மைதான். எல்லாரும் சொல்லி சொல்லி அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்து விட்டது தப்புதான். இதுக்கப்புறமும் சிவாவை நினைச்சுக்கிட்டே இருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போயிடும். ரம்யாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. சிவாவுக்காக இல்லைனாலும் ரம்யாவுக்காக நீங்க இதை பண்ணிதானே ஆகணும். அம்மா, பத்மா எங்க? மேலதான்ப்பா இருக்கா. பத்மா, பத்மா. என்னன்னு கூப்பிட்டீங்களா? எல்லாம் நல்ல விஷயம்தான், சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல, நாகர்கோவில்ல ஒரு குடும்பம். அவங்க இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ரம்யாவை பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணுங்க. பேசி பாப்போம். சரிம்மா. வந்து பார்க்கட்டும். பிடிச்சிருந்தா கல்யாணத்தை சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடலாம். என்ன பாட்டி, நான் இங்க இருக்கிறது உனக்கு இடைஞ்சலா இருக்கா என்ன? ரம்யா, எதுக்கு அப்படிலாம் பேசுற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, எப்படியும் கல்யாணம் ஆகி போய் தானே ஆகணும். மாப்பிள்ளைய பாரு, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா வேற மாப்பிள்ளை கூட பார்க்கலாம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் சிவாவை நினைச்சுக்கிட்டே நீ இருக்க போற? சிவாவுக்கு 1க்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு. 2 கல்யாணம் ஆயிடுச்சுதான். ஆனா துளசி அக்கா ஒத்துக்கிட்டாங்க. நான் மட்டும்தான் சிவாவோட வைஃப். கூடிய சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைச்சிரும். இன்னுமா நம்பிட்டு இருக்க? என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, இன்னுமா டைவர்ஸ் கிடைக்கும் நம்பிட்டு இருக்க? நீ தான் இப்படி சொல்ற. துளசி அப்படி நினைச்ச மாதிரியே தெரியலையே. துளசி தான் இந்த வீட்டு குடும்ப மருமக மாதிரி இருக்கா. இங்க பாருங்க, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு இங்க இருக்க போறதில்ல, இது என் வீடும் இல்ல. ஐயா, மாப்பிள்ளைய பாத்துட்டு வந்திருக்காங்க, அத பத்தி பேசுங்க. அப்பா, மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? நம்ம குடும்பத்துக்கு தகுதியான மாப்பிள்ளை தானா?
இல்ல அவசரத்துக்கு ரெடிமேடா ஏதாவது புடிச்சிட்டு வந்துட்டீங்களா? மாப்பிள்ள தூத்துக்குடி பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. எல்லா வகையிலும் தகுதியானவர் தான். அமராவதி, ஒரு தடவை தான் ஏமாற முடியாது. என்ன கல்யாண பொண்ணு ஒண்ணுமே சொல்லாம மௌனமா இருக்க? வெக்கமா இருக்கும் பாட்டி. அப்பா, மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போட்டோம். ரம்யாவுக்கு பிடிச்சிருந்தா பெரிய கல்யாணமா சீரும் சிறப்பமா ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம்ப்பா. பின்ன சாதாரணமா பண்ண முடியுமா? ரொம்ப நல்லா கிராண்டா பண்ணலாம். இந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படியா? சூப்பர். அப்போ சீக்கிரமே நல்லபடியா கல்யாணம் பண்ணிடலாம். ஓஹோ, எனக்கு மாப்பிள்ள பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னையம்மா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? எல்லாமே ஒரு வேலையாதான். என்ன வேலையோ, என் வேலையை கெடுத்துட்டியம்மா. அந்த கோயில் பக்கம் உக்காந்தா 4 பேர் வருவாங்க. நானும் 4 காசு பார்க்க முடியும். சரி, ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க? அது வர்றவங்க சொல்ற பேரை பொறுத்துமா. அது என்ன பேரை பொறுத்து? பேரு பெருசா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி காசு கூட கிடைக்கும். அப்படியா? சரி, நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்களோ அத நான் கொடுக்கறேன். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. என்னம்மா செய்யணும்? எனக்கு பச்சை குத்தி விடணும். அது அங்கேயே கோயில் வாசலையே குத்திருக்கலாமேம்மா. இங்க எதுக்குமா கூட்டிட்டு வந்த? எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. உட்காருங்க. உட்காரு. சரி, என்ன பேர் குத்தணும்? இருங்க, காட்டுறேன். சிவா. சிவா. எந்த கையில குத்தணுமா? கையில இல்ல, நெஞ்சில. நெஞ்சிலையா? ஆமா, நெஞ்சில தான் குத்தணும். அதுக்கு தான் கோவிலுக்கு பின்னாடி மறைவா கூட்டிட்டு வந்தேன். அம்மா, ரொம்ப வலிக்குமேம்மா. எதுக்கு இப்ப பதறீங்க? உங்க நெஞ்சில குத்த சொன்ன, என் நெஞ்சில தானே குத்த சொன்ன. சிவா யாரு? என் தாய்மாமா மகன். என்ன அவருதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்ப சரி. கொஞ்சம் வலி ஜாஸ்தியா இருக்குமா? பரவாயில்ல. காய்ச்ச வேற அடிக்க ஆரம்பிச்சிடுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க குத்துங்க. சாமியை கும்பிட்டுக்குமா. ம்.